அவர்களே, பி அதிபதி அவர்களே, என்னுடைய தம்பி பொன்வனன் அவர்கள் ஒரு பெரிய அரசியல் வரலாற்றை பேசினாரு. கிட்டத்தட்ட 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பி பொன்வனன் அவர்கள் நீங்க பேசுனீங்களே மனித குலத்தின் வரலாறு, எப்படி மனுஷன் ஆரம்பிச்சா, எப்படி கடல் வழியில போனா, எப்படி வந்தா, அப்புறம் 1920 எப்படி இரட்டை ஆட்சி முறை வந்தது, முதல் நீதி கட்சி வந்தது, இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கலாம், எனக்கு ரொம்ப பழசு. ஏன்னா இப்ப 108 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல, அவங்க வீட்டு நான் கேட்டு தெரிஞ்சுட்டேன். பெரிய அறிவு பெட்டகம். நீங்க பேசுறது கம்மிதான், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு முன்னாடி நீங்க அங்க பேசுனீங்க வச்சுக்கங்க, பால்காவல் இருந்து கங்கை வரை பேசுவாங்க. அதான் எனக்கு என்னன்னா, தம்பி பொன்மன்னன் பேசுறது அந்த 108 எம்எல்ஏக்களுடைய நாலேஜுகளுக்கு முன்னாடி ஜோஜிக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்க எல்லாம் பெரியார் களஞ்சியம் எல்லாம் புத்தகம் வந்திருக்கும் இல்லைங்களா, அந்த புத்தகத்தை தாண்டி அவங்க எல்லாம் பெரிய களஞ்சியம். அதை நிரூபிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு மந்திரிக்கு அவருடைய போர்ட்போலியோவே எதுவும் தெரியல. என்னத்த பண்றது, காமெடி தான். எப்படிப்பட்ட, அதாவது இந்த தமிழ்நாடு என்பது 1967க்கு முன்னாடி 1967 தான் முதன் முறையாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருது. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்தது. அது எனக்கு தெரியும், தம்பி பொன்மனனுக்கு தெரியும். அது ஒரு பண்ணையார் கட்சி. எங்க சொந்தக்காரங்கெல்லாம் மாநில அமைச்சர் எல்லாம் மிட்டா மிராசி பண்ணையாருங்க, ஜமீன்தாருங்க, அவங்க எல்லாம் தான் காங்கிரஸ் கட்சியில மந்திரியா இருக்காங்க. அப்படி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அது என் வயசுக்காரங்களுக்கு தெரியும். 67க்கு முன்னாடி இந்த நாட்டில் நடந்துட்டு இருந்தது அந்த மாதிரி பணக்காரர்களுடைய ஆட்சி தான். ஏழை பங்குவனாக பெருந்தலைவர் காமராஜர் இருந்தாரு. பட் அதிகாரத்தில் இருந்தவங்க கூட பெரிய பெரிய பணக்காரர்கள். முதல் முறையாக 1967 பேரறிஞர் அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு நிறுத்தது. அது ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு, முதலமைச்சர் நாற்காலியில் அண்ணா அமர்ந்தார், தமிழ்நாடு இழந்தது. அவர் ஒரு வருஷத்திலேயே போயிட்டாரு, நம்ம விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வர்றாரு. ஆட்சிக்கு 1977 வரைக்கும் 9 ஆண்டு காலத்துல கலைஞர் விதைத்த விதைகள் தான் இன்று தமிழ்நாட்டிலிருந்து வளமாக்கி அறுவடையாக்கி தமிழ்நாட்டை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்குது. அதை அப்படியே செயல்படுத்தி காட்டியவர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். முதல்வர் தான் எங்களுக்கு, அவர் தான் முதல்வர். அன்பின் முதல்வர், பண்பின் முதல்வர், பெருந்தன்மையின் முதல்வர் சொன்னார்ல சட்டசபையில. 41 பேர் கரூர்ல செத்துருக்காங்கன்னா எந்த கட்சிக்காரனும் தன் சொந்த கட்சிக்காரன் சாகணும்னு ஆசைப்பட மாட்டான். அதை அரசியல் ஆக்காதீங்க, அது கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, சிபிஐக்கு போயிடுச்சு, தயவு செய்து அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம்னு சொன்னார் இல்லையா, அவரு முதல்வர், பெருந்தன்மையின் முதல்வர், அறத்தின் முதல்வர். அப்படிப்பட்ட முதல்வர் தான் இன்றும் எனக்கு முதல்வர். திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் சரி, எதிர்கட்சியா இருக்கும் போதும் சொல்லி 2020க்கு முன்னாடியே என்னுடைய அன்பு தம்பி சேகர் பாபு கலைஞருடைய பிறந்தநாள் விழாக்கு என்ன அழைப்பாரு. பெரியார் கடல் நான் வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முறை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு அழைச்சப்ப நான் சொன்னேன், தம்பி கலைஞர் அவர் வசனத்தில் நான் 2 படம் நடிச்சிருக்கேன். அதனால கலைஞர் இப்ப இல்ல, நம்ம கிட்ட இல்ல, இப்ப பொதுவானவர் ஆயிட்டார். அதனால வர்றது ஓகே. நம்ம தலைவர் ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு நான் கிட்டத்தட்ட நான் திமுக அனுதாபிதான், நான் கிட்டத்தட்ட திமுக காரணமாக ஆயிட வேண்டியது, அது பெரிய பிரச்சனையாகுது அப்படின்னு. இப்போ இந்த மேடைக்கு வரும்போது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வந்ததை விட ரொம்ப கெத்தா வந்திருக்கேன். ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கும்போது காக்கா பிடிக்க வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. காக்கான்னு இது வேற. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒரு காக்கா கலைஞர் சொன்னாங்க, அந்த காக்கா பிடிக்கிறதுனா ஐஸ் வைக்கிறது, அந்த காக்கான்னு நினைச்சுக்காதீங்க.
காக்கா பிடிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது வரும்போது தான் தம்பி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. நான் பெரியாருடைய தொண்டன், அதனால திராவிட கருத்தியல் ஆதரவாளன். நான் எந்த கட்சியிலையும் நண்பர் இல்லை. இருந்தாலும் கூட நல்லது நடக்கும்போது, அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியில் ஒரு நல்ல நலத்திட்டங்கள் நடக்கும்போது போவேன். அது மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு தம்பி சேகர் பாபு அவர்கள் பல நலத்திட்டங்கள் அறிவிப்பாரு. அதை வந்து வழங்கிட்டு போங்கன்னா, மற்றபடி இது அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. வருவேன். வரும்போதும் கூட ஒரு தயக்கம் இருக்கும், என்னடா நம்ம ஆளுங்கட்சிக்கு போய் ஜால்ரா அடிக்கிறோமோ அப்படின்ட்டு. ஆனா 5 வருஷமா நான் வந்து சேகர் பாபு தம்பி கூப்பிட்டப்பெல்லாம் நான் வந்ததுக்கு காரணம் வந்து தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் தான், அவருடைய வளர்ச்சி திட்டங்கள் தான், அவருடைய நலத்திட்டங்கள் தான். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தயங்கி தயங்கி வந்தேன்னா, இப்ப சொல்றேன், ஒரு திமுக அனுதாபியா வந்துட்டு போன தம்பி, என்ன நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாரும் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக இப்ப சொல்றேன் தம்பி, நான் திமுக தான். குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சு, குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல ரொம்ப கிண்டலான நக்கல் பிடிச்சாள். என் சினிமால பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்க முடியல. ஓகே, பட்டு பெருமைனா அப்ப புத்தி வரும். விடுங்க, வருங்க, பட்டு பெருமை அப்பதான் புத்தி வரும். இப்படிப்பட்ட தலைவரை தோக்கடிச்சிருக்கிறோம். முதல்வருக்கே உதாரணமாக இருந்தவர் அண்ணா கலைஞர் வழியில் ஸ்டாலின் அவர்கள். என்னங்க ஒரு முதல்வர் பேசுற பேச்சாங்க, வாயில நல்லா வருது, எனக்கு கொடுத்தா நல்லா வரும், நல்லா வரும், நல்லா வரும், எவ்வளவு வேணாலும் நல்லா வரும். என்ன வந்து இனி அந்த யாரோ இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல, என்னமோ அந்த பாடி அரிசி வெங்காயம்ட்டு அவங்க எல்லாம் திட்டுவாங்க. கவலையே பட மாட்டேன். இங்க புடுங்கி வீசிட்டு ஒண்ணும் இல்லை, இங்கிருந்து புடுங்கி வீசிட்டு போயிடும். தேவைன்னா சொல்லுங்க, எனக்கு நிறைய கெட்ட வார்த்தை தெரியும். நான் ஒரு மரியாதை அதையெல்லாம் அமைக்க வச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா இன்ஸ்டாகிராமில் லொட்டு ரோஸ்ல திட்டுவீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா அது கொடுங்க, நான் நிறைய எடுத்து கொடுக்குறேன். அதனால வந்து இந்த தமிழ்நாட்டை பொற்காலமாக மாற்றியது திராவிட மாடல் ஆட்சி தான். தந்தை பெரியாரின் கொள்கைகளை கனவில் ஏந்தி அதை நடைமுறைப்படுத்தி அண்ணா அதை சட்டமாக்கி, என்னங்க மிக முக்கியமான ஒரு சட்டம் சொல்றீங்க, இவ்வளவு பெண்களுக்கு இருக்கீங்க, பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொண்டு வந்தார தலைவர் கலைஞர். அதை விடவா அவர் கொண்டு வந்த அந்த அத்தனை சட்டத்தையும் வழிநடத்தி முன்னாடி கொண்டு வந்தார் நம்மளோட தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அதை விடவா ஒண்ணும் இல்லை. இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் பண்றேன், நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஸ்டாலின் அவர்கள் செய்த நலத்திட்டங்களுக்கு பேரை மட்டும் மாத்தி ஸ்டிக்கரை மாத்திருங்க, உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிடும். நான் முதல்வன் திட்டமா வேற ஏதாச்சும் வச்சுக்கோங்க, விடியல் பயணமா வேற பேர் வச்சுக்கோங்க. அந்த பேரை மட்டும் மாட்டினீங்கனாலே உங்களுக்கு நல்ல பேர் வந்துடும். ஆனா அவர் கொண்டு வந்த நலத்திட்டத்தையும் வளர்ச்சி திட்டத்தையும் மாத்தினீங்கன்னா சரிப்பட்டு வராது, கண்டிப்பா சரிப்பட்டு வராது. என்னன்னா ஒரு இருக்க சினிமா போக, நானும் சினிமா நடிகதான், சினிமா ஒரு கவர்ச்சி எல்லாம் இருக்க வேண்டியதா இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம சிந்திச்சு சீர்தூக்கி பார்க்கணுங்க. நம்மளுக்கு ஒரு மாற்றம் வேணும்னா என்ன மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்கணும். இப்ப நான் பிராங்கா சொல்றேன், இப்ப வந்து கருத்தியல் ரீதியா ஒரு மாற்றமா, ஐடியாலஜிக்கலி ஒரு சேஞ்ச் வேணுமா அப்படின்னா, திராவிட கருத்தியலான சமூக நீதிக்கு நேர் மாறான ஒரு கருத்தியல் RSS பிஜேபியினுடைய சனாதனம். உங்களுக்கு இது பிடிக்கலையா, அங்க ஓட்டு போட்டுருங்க. கருத்தியல் ரீதியா இதை விட இன்னும் வந்து வேகமா ஒண்ணு வேணும்னு ஆசைப்படுறீங்களா, கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து ஆட்சி கொண்டு வந்து அவங்கள முதல்வராக்குங்க, தப்பே கிடையாது. இல்ல விடுதலையிலேயே மிக முக்கியமான விடுதலை வந்து பட்டியல் இனத்தவர்களுடைய விடுதலை அப்படிங்கிறீங்களா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து அவங்க நிக்கல அவ்வளவு இடத்துல அவங்களை ஜெயிக்க வைங்க. என்ன மாற்றம் இருக்குது? ஏன்னா என்னுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்
என்னுடைய அன்பு தம்பி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கையில என்ன சொன்னாரு? என்னுடைய கொள்கை தலைவர்கள் பெரியார், அம்பேத்கர், திராவிடமும் தமிழ் தேசியம் எனது இரண்டு கண்கள். அப்ப திமுக தானே அது? திமுக தான். திமுக, அண்ணா திமுக, அது எல்லாம் ஒண்ணுதான். தலைவர்கள் நபர்கள் மட்டும்தான் மாறுது. அந்த தலைவர்களும் நபர்களும் மாறும்போது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஸ்டாலின் என்ன செஞ்சார்? நான் நிச்சயமா சொல்றேங்க, நிச்சயமா எல்லா கட்சியிலையும் வந்து ஒரு குறை இருக்கும், விமர்சனம் இருக்கும். ஆனா அதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? என்னையும் கொண்டு போய் ஓட்டு போட்டுருவீங்களா? இருக்காதா? ஒரு அப்பாக்கு மகனுக்கு நடுவில் கருத்து வேறுபாடு இருக்குது. அப்பா என்னங்க இப்படி பண்ணிட்டாரு, மகன் சொல்லுவான். மகன் என்ன இப்படி, அவன் சரியில்லைங்கன்னு அப்பா சொல்லுவான். கணவன் மனைவிக்கு நடுவில் கருத்து வேறுபாடு இருக்குது. அண்ணன் தம்பிக்கு நடுவில் கருத்து வேறுபாடு இருக்குது. இரண்டு நண்பர்களுக்கு நடுவில் கருத்து வேறுபாடு இருக்கும். அது மேல ஒரு ஆட்சியின் மேல 5 வருடம் ஆட்சியில் இருப்பவர்கள் மேல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, விமர்சனம் இருக்கும், குறைகள் தெரியும். ஆனா அது நிவர்த்தி செய்யக்கூடிய ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோமான்னு நம்ம யோசிக்க வேண்டாமா? ஓகே, போட்டுட்டீங்க. இனிமேலையாவது கேள்வி கேட்டு பழகுங்க. கேள்வி கேட்டு பழங்க. பெரியார் நமக்கு சொல்லி கொடுத்தது, அண்ணல் அம்பேத்கர் சொல்லி கொடுத்தது, மார்க்ஸ் சொல்லி கொடுத்தது, ஏன் என்ற கேள்வி கேளுங்கள் அப்படிங்கிறதா. இன்னைக்கு இந்த ரீல்ஸ்ல ஏதோ அது வந்து காமெடியா அவங்க ரீல்ஸ் போடுவாங்க, எதையோ திட்டுவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும். ஆனா இப்ப எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சினா, அங்க சட்டசபையில ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கு பாருங்க நம்ம தம்பி உதயநிதி ஸ்டாலின். ஐயோ, நோண்டி நொங்க எடுத்துருவாங்க சொல்லுவாங்கல்ல, கிளி நீங்க வச்சுட்டு இருக்காரு. ஏங்க, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, சினிமாவில் ஒன்னா தான் இருந்தீங்க. முதல்லயே போன் பண்ணி சொல்ல வேண்டாமா, நாளைக்கு நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்க போறேன், அவர் ஏதாச்சும் பதில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாரு. தடாலும் சட்டசபையில் இருந்துச்சு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவர் எப்படி பதில் சொல்வாரு? போய் ட்விட்டரில் தான் பதில் சொன்னியாகணும், வேற வழி இல்லை. அதனால வந்து அது நம்ம சில இடத்துல நம்ம சைலண்டா இருப்போம், சில இடத்துல ஆக்ரோஷமா பேசுவோம். அது மாதிரி நம்ம வந்து சில இடத்துல சைலண்டா இருந்துக்கிறோம். அந்த சைலண்டா இருக்கிற இடம் வந்து சட்டசபை. ஆக்ரோஷமா பேசுற இடம் நன்றி தெரிவிக்க போன இடத்துல வந்து ஆக்ரோஷமா பேசுறது. இப்பேற்பட்ட தலைவர் பாருங்க, குளத்தூர்ல தோத்துட்டாரு. நான் அடுத்த நாள் தலைவருக்கு போன் பண்றேன், எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, என்னங்க இப்படி அப்படின்னா, அதை விடுங்க, நான் இப்ப நன்றி சொல்றதுக்காக போயிட்டு இருக்கிறேங்கிறாரு. அடுத்த நாள் நன்றி தெரிவிக்கிற கூட்டத்துல மக்கள் அத்தனை பேர் அழறாங்க. அவரது மட்டும் இல்ல, அன்பில் மகேஷ் போற இடத்துல, தம்பி தமிழன் பிரசிடண்ட் போற இடத்துல, எங்க எப்படி என்ன எங்க எப்படி ஸ்லிப் ஆச்சுன்னு தெரியல, ஆயிருச்சு. பராசக்தி படத்துல நடிகர் திலகம் சிவாஜி, பராசக்தி படம் பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்குன்னு தெரியாது. நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் வந்து தன்னையுடைய தங்கச்சியை பார்க்கறதுக்காக சென்னைக்கு வருவார். ரங்கூன்ல இருந்து வந்த இடத்துல வம்பு பண்ணி அவர் ஒரு கவர்ச்சி நடனத்தை கூப்பிட்டு போய், ஓ ரசிக்கும் சீமானேவா அஜோலிக்கும் கடை அடைந்து, அதுக்கு கலைஞர் தான் அந்த பாட்டு எழுதினார்னு நினைக்கிறேன். ஆமா அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி நடிகர்களை வந்து அங்கிருந்து ரங்கூன்ல இருந்து வரும்போது வந்து பாக்கெட்டை பர்சல்ல பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிருக்காங்க. சோத்துக்கே வழி இருக்காது. கவர்ச்சி நடனத்தை பார்க்க போய் அப்படிப்பட்ட பணக்கார ரங்கூன்ல இருந்து வந்து இங்க ரொம்ப, அப்பதான் தலைவர் வசனம், காண வந்த தங்கையை கண்டேன் கண்ணற்ற ஓவியமாக, ஆம் கைம்பெண்ணாக, தங்கையின் பெயரோ கல்யாணி, ஆனால் கழித்துவ மாங்கல்யம் இல்லை, செழிப்பு வாழ்ந்த குடும்பம் சீரடிந்து விட்டது, கண்ணிலே நீர் கையிலே பிள்ளை, கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் நினைத்தேன் அப்படின்னு சிவாஜி சார் பேசுவார் கலைஞருடைய வசனத்தை. அந்த மாதிரி எங்கேயோ கவர்ச்சி நடன பார்க்க போய் இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இது நீ மறுபடியும் நம்ம ரிவைவ் வர்றதுக்கு இனி எல்லாம் வந்து மறுபடியும் வந்து திமுக ஆட்சி வந்து அதை சரி பண்ணு, திமுக ஆட்சி வந்துதான் சரி பண்ணு. அநேகமா கலைஞர் அவர்களுடைய 104வது பிறந்த நாளுக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சராக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான் கலைஞரின் 104வது பிறந்த நாள் நடக்கணும்னு நினைக்கிறேன், நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது. இப்ப தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தது வந்து ஓரளவுக்கு நான் நல்லா யோசிச்சு பார்த்தா அவருக்கு நல்லது. கொஞ்சம் ஓய்வு எடுக்க முடியும், நல்லா உடற்பயிற்சிகள் செய்ய முடியும், நல்லா மனசை இன்னும் தேர்த்திக்கிட்டு ஒரு ரெஸ்ட் தானே. பட் அவருக்கு அது ரெஸ்ட் கிடையாது, உழைப்பு தான் ரெஸ்ட். உழைப்பு தான் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ரெஸ்ட். இக்கிகைன்னு ஒரு ஜப்பான் தத்துவத்தை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தம்பி பொன்வண்ணன் அவர்கள். அதுல வந்து ஜப்பான்ல வந்து அவங்களுக்கு வந்து இக்கினோவா அப்படின்னு ஒரு கிராமத்துல
ஒக்கினோவாங்கிற கிராமத்தில் எல்லாம் 100 வயசுக்கு மேல வாழ்வாங்க. அது காரணம் என்ன, அவங்க எல்லாமே சொசைட்டிக்கு வந்து ஏதோ ஒரு சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் 95 வயசு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 94, 95 வயசு, நல்லகண்ண ஐயா 102 வயசு என்னமோ, சங்கரையா வந்து 101 வயசு தாண்டி, அது மாதிரி அந்த சேவை மனப்பான்மை இருக்கிற நமது தமிழக முதல்வர், நம்முடைய முதல்வர், அன்பின் முதல்வர், பண்பின் முதல்வர், டீசன்சிக்கு முதல்வர். டீசன்சினா தெரியுமில்ல என் தம்பி, என்ன பண்பு, டீசன்சியின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டிப்பா நிச்சயமா ஆட்சி. ஏன்னா ஒரு சின்ன நம்மளுக்கு வெயில்ல போனா தான் நிழலோட அருமை தெரியும். வெயில்ல போய் நின்றுக்கிறோம், நிழலோட அருமை தெரியும். அந்த நிழலின் அருமையும் கூட, நிழல் வர வேண்டும் என்றாலும் கூட உதயசூரியன் உதிக்கும் போது வரும். நிச்சயமாக உதயசூரியன் உதிக்கும். நான் எம்ஜிஆர் ரசிகரா அடிக்கடி அவருடைய வசனத்தை பேசுவேன். 1001 படத்துல வில்லன் மனோகர் எம்ஜிஆர் பார்த்து சொல்லுவாரு, நீ அணையும் விளக்கு, அஸ்தமிக்கும் சூரியன் அப்படிம்பாரு. எம்ஜிஆர் திருப்பி சொல்லுவாரு, அஸ்தமிக்கும் சூரியன் அடுத்த நாளை மீண்டும் உதயமாகும் அப்படிம்பாரு. ஞாபகம் இருக்குதா? 1001 பார்த்தவங்களுக்கு கப்பல்ல பேசுவாரு மனோகர் கிட்ட, ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட், ரெட் கலர் காலரு, ரெட் கலர் பெல்ட், ரெட் ஷூ உள்ள, ஆமா போட்டு அடிப்பாரு பாத்தீங்களா? அந்த மாதிரி வந்து சூரியன் அஸ்தமிக்கிறதே இல்ல. நம்மளுடைய சுழற்சியின் காரணமாக இருட்டு வருது ஒழிய சூரியன் அப்படியே தான் இருக்குது. உலகம் சுத்தும் போது நம்மளுக்கு இருட்டு வர மாதிரி இருக்குது. சூரியன் நிரந்தரமானது, அதை முதல்ல புரிஞ்சுங்க. சோ இந்த சூரியன் மீண்டும் உதயமாகும். ஏன்னா அது அஸ்தமிக்கவே இல்லை, அதுதான் இயற்கை என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக்